சாம் பி செல்லத்துரை அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு திரும்ப அளக்கப்படும். கர்த்தர் அளவை பற்றி அவர் முக்கியம் இல்லை என்று நினைக்கிறது இல்லை. ஏனென்றால் அந்த அளவில் தான் நம்முடைய உயர்வு இருக்கிறது, அந்த அளவில் தான் நம்முடைய விசுவாசம் இருக்கிறது, அந்த அளவில் தான் நம்முடைய கண்கள் எங்கே இருக்கிறது என்பது விளங்குகிறது. அந்த அளவில் தான் நாம் அடுத்தது எங்கே போக போகிறோம், அடுத்த படி என்ன, முன்னேற்றமா என்ன என்பது அந்த அளவில் இருக்கிறது. ஆகவே அளவு முக்கியம். வேத வசனம் அதை தான் போதிக்கிறது. எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு திரும்ப அளக்கப்படும். கர்த்தர் நல்லவர் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கடந்த பல வாரங்களாக பொருளாதார செழிப்பை குறித்து போதித்து வருகிறேன். முதலாவதாக பொருளாதார செழிப்பு நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாகவும் விருப்பமாகவும் இருக்கிறது என்பதை எடுத்து போதித்தேன். இப்பொழுது இந்த போதனையின் 2ஆம் பகுதியில் இருக்கிறோம். இப்பொழுது பணத்தை குறித்து மக்கள் நம்பும் பொய்கள் என்பதை குறித்து போதித்து வருகிறேன். பணம் என்று வரும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. அநேக கிறிஸ்தவர்கள் கூட பல்வேறு பொய்களை உண்மை என்று நம்பி ஏமாந்து போகிறார்கள். அதிலே பல பொய்களை எடுத்து ஏற்கனவே எப்படி இவைகள் பொய்கள் என்றும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதையும் எடுத்து காண்பித்தேன். இன்றைக்கு 10ஆவதாக இன்னொரு பொய்யை, பிரபலமாய் மக்கள் மத்தியிலே பரவி கிடக்கும் இன்னொரு பொய்யை குறித்து நான் பேசப் போகிறேன். அது எவ்வாறு பொய் என்பதையும் உண்மை என்ன என்பதையும் வேத வசனத்திலிருந்து எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். அநேக கிறிஸ்தவ மக்கள் காணிக்கைகளை தசமபாகங்களை தேவனுக்கு என்று செலுத்தும் போது அவர்கள் எண்ணுகிறார்கள், நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதை குறித்து தேவன் பெரிதுபடுத்துவதில்லை, எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது முக்கியமில்லை கர்த்தருக்கு என்று இப்படி நினைக்கிறார்கள். நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்கிறது முக்கியம் இல்லையா? கர்த்தர் அதை முக்கியம் இல்லை என்று சொல்லுகிறாரா? வேத வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் திட்டவட்டமாக கொடுப்பதை குறித்து பல காரியங்களை விவரமாக வேத வசனம் போதிக்கிறது. எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று மட்டும் இல்லை, எங்கே கொண்டு போய் கொடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட விதத்தில் அதை கொடுக்க வேண்டும், எந்த நாளில் கொடுக்க வேணும்ன்றது குறித்து போதிக்கிறது. ஏன் கொடுக்க வேணும் எல்லாம் போதிக்குது பாருங்கள் வேத வசனம். இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஏன் கொடுக்க வேணும் என்று வேதம் போதிக்கிறது. ஏன்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், ஒரு மனுஷனுடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் அவனுடைய இருதயம் இருக்கிறது என்று. அப்போ ஏன் கொடுக்க வேண்டும்? கொடுக்கிறது மூலமாக நம்ம ஒரு காரியத்தை நிரூபித்து காண்பிக்கிறோம். நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது என்கிறதை நமக்கும் நாம் உறுதிப்படுத்துகிறோம். நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது? ஒரு மனுஷன் கொடுக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய இருதயம் கர்த்தரில் இருக்கிறது என்ற அர்த்தம். ஏனென்றால் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் இருதயம் இருக்கும். கர்த்தருக்கு என்று கொடுக்கும்போது அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு என்று தான் இருக்குது, இருதயம் கர்த்தரிலே தான் இருக்கிறது என்பது விளங்குகிறது. இதுதான் அடிப்படை பாருங்கள். வேதம் எல்லாத்தையும் போதிக்கிறது. பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் இருதயம் இருக்கும். அது திருப்பி போட்டுன்னு சொல்லலாம். இருதயம் எங்கேயோ அங்கே தான் பொக்கிஷமும் இருக்கும். இருதயம் எங்கே இருக்குதோ அங்கே தான் மனுஷன் தன்னுடைய பணத்தை கொண்டு வருவான். இருதயம் கர்த்தருடைய காரியங்களில் இருந்தால் கர்த்தருக்காக அவன் கொடுப்பான். இருதயம் கர்த்தருடைய காரியங்களில் இல்லாத ஆளை பிடிச்சி நீ கொடுன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் கொடுக்க போகிறதில்லை. ஏன்னா இருதயம் முதல்ல கர்த்தருக்குள்ளே வரணும். அவனுக்கு இருதயம் கர்த்தருக்குள்ளே இருந்தால் தான் பொக்கிஷம் அங்கே வரும். ஆகவே பொக்கிஷத்தை நம்ம கொண்டு வந்து கொடுக்கும்போது, நம்முடைய பணத்தை கொடுக்கும்போது நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது என்பதை நாம் காண்பிக்கிறோம். நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்கிறோம். நம்முடைய மனம் எங்கே இருக்குது, இருதயம் எங்கே இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறோம். எங்கே கொண்டு வந்து கொடுக்கணும் என்றும் வேதம் கூறுகிறது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தசமபாகங்களை எல்லாம் பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. அப்போ ஆலயத்தில் உள்ள பண்டக சாலையில் கொண்டு வர சொல்லியிருக்குது. தசமபாகங்களை எல்லாம் எங்கே கொண்டு வரணும்? ஆலயத்துக்கு கொண்டு வரணும். பாருங்கள், உபாகம் 26ஆம் அதிகாரத்திலே நம்ம அன்றைக்கு வாசித்தோம். இன்னொரு காரியத்தை விளக்க முடியாத வாசித்தேன். அது திரும்ப பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இங்கே எங்கே கொடுக்க வேணும், எங்கே கொண்டு வந்து கொடுக்க வேணும் என்று திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறது. அவர்கள் பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் நுழையிறதுக்கு முன்பதாக இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளையிடப்படுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளெல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையில் வைத்து உன் தேவனாகி கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய், எங்கன்னு கிளீனாக சொல்லுது பாருங்கள், தேவன் தம்முடைய நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானம், அந்த இடம், அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு போகணும்னு சொல்லுது. அது எந்த இடம்? ஜனங்கள் கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிற இடம், கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற இடம். அந்த இடத்துக்கு போய்
அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க தம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையை உன் கையிலிருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்துக்கு முன்பாக வைக்க கடவன். பாருங்க, இட் இஸ் பார்ட் ஆஃப் வர்ஷிப். நம்முடைய ஆராதனையில் ஒரு பங்காக இருக்க வேண்டுமாம். அது எங்கே கொண்டு வரணும்? ஆலயத்துக்கு கொண்டு வரணும். ஏன் ஆலயத்துக்கு கொண்டு வரணும்? ஏன் ஆள் அனுப்பிச்சு வீட்டில் போய் வாங்கிக்க கூடாதா? சபையார் சபைக்கு காசு தேவைன்னா அவங்க ஆள் அனுப்பிச்சு வீட்டுக்கு வாங்கிக்க கூடாதா? அப்படியெல்லாம் செய்கிறது கிடையாது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் சொல்கிறார், கொண்டு வாருங்கள், நீங்கள் கொண்டு வாருங்கள். ஏனென்றால் நீங்கள் கொண்டு வராமல் யாரும் வந்து எடுக்க போகிறதில்ல. சில நேரத்தில் காணிக்கை செலுத்தும் நேரத்தில் சில நேரத்தில் சிலர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் எப்படி சொல்லிடுறாங்க, காணிக்கை எடுக்க போகிறோம் அப்போன்னு. அப்போ ஜனங்க நினச்சிடறாங்க, என்னத்தையும் நம்ம இருந்து எடுக்க போகிறாங்க போல இருக்குது, நம்ம வச்சிட்டு இருக்கிறது இப்போ பிடிங்குவாங்க போல இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் அந்த வார்த்தைகளெல்லாம் உபயோகப்படுத்துகிறது இல்லை. காணிக்கை எடுக்கிறது இல்லை. நாங்கள் காணிக்கை செலுத்தும் நேரம் என்று தான் சொல்லுகிறோம். காணிக்கை செலுத்தும் நேரம் ஏன்னு சொல்கிறோம்னா, யாரும் எடுக்க போகிறதில்ல, யார்கிட்டேருந்து யாரும் பிடுங்கவும் போகிறதில்ல, எடுக்கவும் போகிறதில்ல. அவர்களாக வீட்டிலேருந்து கிளம்பி வந்து கொடுக்கணும்னு வந்து கொடுத்தால்தான் நாங்கள் கொடுக்க போகிறாங்களோ, யாரும் எடுக்க போகிறதில்ல. தேவன் அதை தான் விரும்புகிறார். தேவன் உள்ளத்தை விரும்புகிறவர். நம்முடைய இருதயத்தை தான் தாண்டுறாரு. பணம் வந்து நம்முடைய இருதயம் எங்கே இருக்குதுன்னு காண்பிக்கிறதுக்கு தான் பணம் ஒழிய, தேவன் நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறதுன்றதான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறாரு. அது பணம் வந்து அந்த இருதயம் எங்கே இருக்கிறது என்பதை எடுத்து காண்பிக்கிறது. அருமையானவர்களே, கொஞ்சம் சிந்திக்க வேணும். அதனால தான் சொல்கிறாரு, வா அங்கே எடுத்துக்கொண்டு வா. எடுத்துக்கொண்டு வந்து அங்கே எங்கே வந்து கொடுக்கணும்னு சொல்கிறது மட்டுமல்லாமல் எப்படி கொடுக்க வேணும்னு சொல்லியிருக்குது. பெரிய டீட்டெயிலாக இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் வாசிக்க விரும்பல, நேரம் இல்லை. ஆனால் வாசித்து பாருங்கள், 12ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். என்ன சொல்லியிருக்குது? அறிக்கை செய்யணுமா? என்ன அறிக்கை செய்யணும்? நாங்கள் எப்படி எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தோம், கஷ்டப்பட்டோம், துன்பப்பட்டோம், அதிலிருந்து பலத்த கரத்தினாலும் தேவன் பலத்த அற்புதங்கள்னாலும் அடையாளங்கள்னாலும் எங்களை விடுவித்து இந்த பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாத நிலைக்கு, ஆசீர்வாதத்தின் தேசத்தில் எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆகவே தேவரீர் இதோ எனக்கு கொடுத்த இந்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி என்ன பண்ணணுமா? அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து, உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து, அப்புறம் அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ண சகல நன்மைகள் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக. வைத்து பணிந்து, அதாவது ஆராதித்து சந்தோஷப்படுங்கள். கொண்டு வரணும், பலிபீடத்தில் வைக்கணும், அறிக்கையிடணும், சொல்லணும், பிறகு கர்த்தருடைய சந்நிதியில் ஆராதிக்கணும் கர்த்தரை, பிறகு சந்தோஷப்படணும். இவ்வளவு இருக்குது. எப்படி கொடுக்க வேணும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் இதிலெல்லாம் கரிசனை உள்ளவர் இல்லைன்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் ஏதோ வந்த வேகத்தில் ஏதோ நம்ம நினச்சதை அப்படியே பாக்கெட்டில் விட்டு என்னத்தையோ எடுத்து என்னத்தையோ போட்டு ஏதோ 4 காசு காணிக்க போட்டோம்னு போகிறது அல்ல. அப்படி வேதம் போதிக்கவே இல்லை. வேதம் வந்து எல்லாத்தையும் அர்த்தத்தோடு செய்ய வேண்டும் என்று போதிக்கிறது. ஏதோ ஒரு பக்தி மார்க்கத்தை நாம் பின்பற்றவில்லை, ஏதோ ஒரு கடமையை செஞ்சோன்னு சொல்லி செஞ்சுட்டு போகிறதில்லை. இருதயம் தான் கர்த்தருக்கு முக்கியம். பாருங்கள், இருதயம் எங்கே இருக்குது, எந்த அளவுக்கு கர்த்தரை நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் கர்த்தரை அன்பு கூறுகிறோம் என்பது முக்கியம். ஆகவே தான் வேதவசனம் சொல்லுகிறது, உன் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் தேவனாகிய கர்த்தரை அன்பு கூறுவாயாக என்று சொல்லி. கர்த்தர் அப்படி அன்பு கூறவன். அதுதான் இந்த மார்க்கத்தினுடைய விசேஷம். கர்த்தர் அன்பு கூறுறது முழு இருதயத்தோடு செய்ய வேண்டும் என்று. ஆகவே கர்த்தர் இருதயத்தை தான் பார்க்கிறார் பாருங்கள். அதனால தான் இவ்வளவு பெரிய மெத்தட். ஆக ஏன் கொடுக்கணும்னா, பொக்கிஷம் எங்கேயோ அங்கேயும் இருதயம் இருக்குது, அதை காட்டுறதுக்கு கொடுக்கணும். அது அதில் வெளிப்படுகிறது. எங்கே கொடுக்கணும்? தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுக்கணும். யாரும் வந்து வாங்க மாட்டாங்க, அவங்க வந்து கொடுக்கணும். ஏனென்று சொன்னால், இருதயம் அங்கே இருந்து அங்கே வருவோம், இருதயம் அங்கே இருந்து அங்கே கொண்டு வருவோம், அங்கே கொடுப்போம். அப்படி தான் அது. ஏன் அங்கே வந்து கொடுக்கணும்? அங்கே வந்து கொடுக்கணுன்னா அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அது என்னென்னா, அங்கே வந்து ஆராதிக்கணும், அங்கே கர்த்தரை தொழுது கொள்ளணும், அறிக்கை செய்யணும், மற்ற எல்லாரோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், கர்த்தரில் சந்தோஷப்பட்டு அவரை ஆராதிக்கணும். அதுக்கு தான் அங்கே கொண்டு வந்து கொடுக்கணும். எந்த விதத்தில் கொடுக்கணும்? அறிக்கையிட்டு கொடுக்கணும், கர்த்தரை துதித்து கொடுக்கணும், இப்படிலாம் கொடுக்கணும். கடைசியில் இன்னொரு காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கும் போது சொல்லுகிறார், எந்த நாளில் கொடுக்க வேணும்னு சொல்லி கூட அதை கூட ஸ்பெசிஃபை பண்ணுறார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம், நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன். எதையாகிலும்னா ஏதாவது ஒன்று நினச்சபடி செய்யன்றல்ல.
சொல்கிறாரு, நான் வந்திருக்கும்போது பணம் சேர்க்க வேண்டாம், உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும், அப்படின்னா வித் ரெகுலாரிட்டி, தொடர்ந்து ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாளும் தன் தன் வரவுக்கு தக்கதாக, தன் வருமானத்துக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன் என்று சொல்லுகிறார். எதையாகிலும் சொன்னாலும் வருமானத்துக்கு தக்கதாக என்றும் அவர் சொல்லுகிறார். ஆனால் அங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, எந்த நாளில் செய்ய வேணும்னு சொல்கிறாரு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஓய்வு நாள்ன்றது 7வது நாளாக இருந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தபோது அந்த நாளுக்கு எல்லா நாட்களோட முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆகவே தான் வாரத்தின் முதலாம் நாள், கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள், ஆராதனையின் நாளாகிடுச்சு. பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறது போலவே அந்த ஸ்தானத்துக்கு, அந்த ஆலயத்துக்கு போய் கொடுக்க வேணும் என்று சொன்ன அந்த பழைய ஏற்பாட்டு உண்மையின்படியே பவுல் அப்போஸ்தலன் இங்கே போதிக்கிறாரு. வாரத்தின் முதலாம் நாளில், ஏன்னா அன்றைக்கி தான் கூடி வந்தார்கள், அன்றைக்கி தான் ஆராதித்தார்கள், அன்றைக்கி தான் உயிர்த்தெழுதல் நாள், அன்றைக்கி தான் சபை ஆராதனையின் நாள். அன்றைக்கு கூடி வந்து அன்றைக்கு கூடி வரும்போது இந்த காணிக்கைகளை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். வித் ரெகுலாரிட்டி, ஒழுங்காக வாரந்தோறும் அதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிக்க வேண்டும். ஒரு விவசாயி பாருங்கள், கொடுக்கறதுங்கிறது விதைக்கிறது போல், எல்லாமே விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தின் அடிப்படையில் தான் நடக்குது. அப்போ ஒரு விவசாயி விதைக்கும் போது எப்படி விதைக்கிறான்? அவன் ஏதோ அவன் நினச்சப்பெல்லாம் விதைக்கிறது இல்லை. நினச்சப்பெல்லாம் விதைச்சான்னா அவன் பட்டினியில் கிடப்பான். ஏனென்று சொன்னால், விதைக்கிறதுக்குன்னு ஒரு சீசன் இருக்குது, அறுக்கிறதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. அந்த காலம் பார்த்து தான் விதைக்கணும், காலம் பார்த்து தான் அறுக்கணும். அந்த காலத்தில் ரெகுலராக அறுக்கணும். அந்த காலம் சுழண்டு வருது. விதைக்கிற காலம் வருது, அதுக்கு பிறகு அறுக்கிற காலம் வருது, அப்புறம் விதைக்கிற காலம் வருது, பிறகு அறுக்கிற காலம் வருது. இப்படியே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கிறது. ஆகவே அவன் தன்னுடைய ஃபீலிங்கை, தன்னுடைய உணர்ச்சிகளை சார்ந்து இன்றைக்கி என்ன விதைக்கலாமா வேணாமா அப்படின்னு விதைக்கிறது இல்லை. அவன் காலங்களை சார்ந்து வாழுகிறவன். விதைக்கிற காலமா அப்போ விதைக்கலாம், அறுக்கிற காலமா அப்போ அறுப்போம் அப்படின்னு இருக்கிறான். அவன் விதைக்கிற காலத்தில் படுத்து தூங்கலான்னு இருந்தால் கூட விடுறதில்லை. ஏன்னா அது விதைக்கிற காலம், இப்போ விதைச்சாதான் நாளைக்கு அறுப்பேன். அதனால் மனசில் தீர்மானம் பண்ணி அப்படி செய்கிறான். அப்போ கொடுக்கிறதும் அப்படி தான் இருக்க வேண்டும் என்று போதிக்கிறார். ஒரு ரெகுலாரிட்டியோட வாரந்தோறும் என்று இங்கே போதிக்கிறார். பாருங்கள், வாரந்தோறும் சொன்னால் ஏதோ ஒரு ரெகுலாரிட்டி அதில் இருக்க வேண்டும். தொடர்ந்து விதைக்கிற காலத்தில் தொடர்ந்து விவசாயி விதைத்து கொண்டே தன்னுடைய பிழைப்பை அவன் நடத்துகிறது போல கொடுக்கிறதும் அப்படி தான் தொடர்ந்து அதன் அடிப்படையில் கொடுக்க வேணும், ஒரு ஒழுங்கின் அடிப்படையில் கொடுக்க வேணும் என்று போதிக்கிறார். இதெல்லாம் போதித்த ஏன் கொடுக்கணும், எங்கே கொடுக்கணும், எந்த விதத்தில் கொடுக்கணும், எந்த நாளில் கொடுக்கணும்னு போதித்தது மட்டும் இல்லாமல் எவ்வளவு கொடுக்கணுங்கிறதும் வேதம் போதிக்கிறது. இவ்வளோ போதித்த பிறகு அதை விடுறதில்ல. பாருங்கள், எவ்வளவு கொடுக்க வேண்டும். மல்கியா 3:10 சொல்லியிருக்கிறது, உங்கள் தசம பாகங்களை கொண்டு வாருங்கள். தசம பாகம் என்கிற வார்த்தைக்கே 10ல் ஒரு பங்குன்னு அர்த்தம். 10% ஆஃப் ஆர் இன்கம். 10ல் ஒரு பங்கு கொண்டு வாருங்கிறது அது ஏன் ஒரு டோக்கன் மாதிரி? 100% ஆர்னவர் தான் கொடுத்தார். 100% நமக்கு இருக்கிற ஒவ்வொரு நயா பைசாவும் அவர் தான் கொடுத்தார். அப்புறம் ஏன் இதை ஒரு டோக்கன் மாதிரி 10% கொண்டு வான்றாரு? ஏனென்றால் மறுபடியும் நான் சொல்லுகிறேன், பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் இருதயம். கர்த்தருக்கு நாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண வேண்டும், அதை செய்கையில் காட்ட வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசம் என்கிறது அப்பப்போ சில காரியங்களை செய்கிறதன் மூலமாக உறுதிப்படுத்த வேண்டும். எங்கே இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம், கடவுளுக்கு நமக்கு என்ன உறவு, கடவுளுக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன இடம் இருக்கிறது. என்ன இடம் இருக்குதுன்னா, நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது 3ஆம் அதிகாரத்திலே இப்படியாக 9ஆம் வசனத்திலே, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. இங்கே இன்னொரு காரியம் அடிஷ்னலாக சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகம் 26 அதே தான் சொல்லுது. என்ன அது? முதற்பலன். முதற்பலன்னா என்ன? ஃபஸ்ட் அண்ட் த பெஸ்ட். வெறும் 10% ஃபஸ்ட்டு 10%, பெஸ்ட்டு 10% தான் அர்த்தம். முதற்பலனால் கர்த்தரை கனம் பண்ணு. அப்போ தசம பாகத்துக்கும் கர்த்தரை கனம் பண்ணுகிறதுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது பாருங்கள். கர்த்தரை கனம் பண்ணுகிறது தான் கொடுக்குறோம். நம்ம ஏதோ கர்த்தர் பட்னியாக கிடக்கிறாரா, நம்ம கொடுத்தா அவர் சாப்பிட்றாரா? கிடையாது. கர்த்தரை கனம் பண்ணுவதற்கு நாம் கொடுக்குறோம். கனம் பண்ணுறதுனா அவரை பார்த்து அப்படியே சல்யூட் அடிச்சுட்டு போகிறதில்ல, இப்படியே தலை வணங்கிட்டு போகிறதில்ல. வேதம் சொல்லுது, கனம் பண்ணணுமா உன்னுடைய எல்லா விளைச்சலின் முதற்பலனை கொண்டு வா. சும்மா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுவிட்டு எல்லாம் செலவழிச்சிட்டு ஏதாவது மிச்சம் மீதி இருந்தால் கொண்டு வான்னு சொல்ல, முதற்பலனை கொண்டு வா. ஏன்னா அது கனம் பண்ணுற இது. அதனால தான் கடைசியில் கொடுக்குறது இல்லை, முதல்ல கொடுங்கிறாரு. கனம் பண்ணு கர்த்தரை. அப்போ சம்பளத்தை வாங்கின உடனே, வருமானத்தை பெற்றுக்கொண்ட உடனே, வேறு எதையும் செய்கிறதுக்கு முன்னால் இந்த முதற்பலனை, முதல் பங்கை கர்த்தருக்கு என்று எடுத்து வைக்கும்போது அந்த மனுஷனுடைய இருதயம் எங்கே இருக்குதுன்னு அதை காண்பிக்கிறது. பாருங்கள், பணத்துக்கும் ஆவிக்குரிய ஜீவித்துக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது. பாருங்கள், அவன் கர்த்தரை பற்றி என்ன நினைக்கிறான், கர்த்தருக்காக வாழ்கிறான். அவன் கர்த்தருக்கு எப்பேற்பட்ட இடம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, எங்கே இருக்கிறார் கர்த்தர்,
அந்த வாழ்க்கையின் சிம்மாசனத்தில் கர்த்தர் வீற்றிருக்கிறாரா என்கிறதெல்லாம் அதில் விளங்குகிறது என்பதை நாம் திட்டவட்டமாக பார்க்கிறோம். லூக்கா 6:38 இயேசுவை போதிக்கிறார் பாருங்க. அளவை பற்றி கர்த்தர் கவலைப்படுறது இல்லைன்னு சொல்லலை, அல்ல அளவு பற்றி அவர் ஒன்றும் பெருசாக நினைக்கிறது இல்லைன்னு சொல்லலை. லூக்கா 6:38 வாசித்து பாருங்கள். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் உங்கள் மடியில் கொண்டு வந்து போடுவார்கள். என்ன பேசுறீங்க? அளவை பற்றி தான் பேசியிருக்கிறது. என்ன அளவு? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எந்த அளவுக்கு கொடுக்கப்படும் சொல்கிறார்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. அது கேட்கும்போது ரொம்ப ஜோராக இருக்குது. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியில் கொண்டு வந்து போடுவார்கள். அப்புறம் அடுத்த வசனம் சொல்லுது, எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு திரும்ப அளக்கப்படும். அப்போ நாம் கொடுக்குறத வச்சு தான் ரிட்டர்னும் இருக்குது. விதைக்கிறவன் விதைக்கிறான், விதைக்கிறத விட அதிகம்தான் அறுக்கிறான். ஆனால் அவன் விதைக்கிறதுக்கும் அறுக்கிறதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது பாருங்கள். எவ்வளோ விதைக்கிறானோ அதுக்கேற்ற போல அதிகமாக இருக்கிறான். அதெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டாம். அதனால தான் நான் நினைக்கிறேன், நம்முடைய நல்ல தேவன் கர்த்தர் நல்லவர்னு போதிக்கிறேன். இந்த நல்ல கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அப்பா, நீ பிழைக்கிறதுக்கு உனக்கு வழியை சொல்லித்தரேன், நான் நீ நன்றாக இருக்கிறதுக்கு உனக்கு வழியை சொல்லித்தரேன். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். உன் பாத்திரம் நிரம்பி வழிய வேணும். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் தான் உனக்கு தேவை. அதுதான் நான் விரும்புகிறேன். அது எப்படி வரும்னா, நீ கொடுக்கணும். இப்படி தான் என்னுடைய பிரமாணத்தை நான் வைத்து விட்டேன். விதைப்பும் அறுப்புங்கிற பிரமாணம் இப்படி தான் வேலை செய்யுது. அதனால தான் அளவு ரொம்ப முக்கியம். நீ கொடுக்கும்போதே நல்லா கொடு. நல்லா கொடுக்கும்போது என்ன ஆகிறது? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அந்த அளவின்படி உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். அப்போ அளவு தான் அங்கே பேசப்படுகிறது. 2 கொரிந்தியர் 9:6 அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கொடுக்கிறதை குறித்து பேசுகிறார். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்போ சிறுக விதைக்கிறத பற்றி பெருக விதைக்கிறத பற்றி பேசுது. அளவு எவ்வளோ விதைக்க போகிறோம்? சிறுக விதைக்கிறோமா பெருக விதைக்கிறோமா? ஏன் அது அவ்வளோ முக்கியம்? ஏன் சிறுக விதைச்சா போதாதா? சிறுக விதைத்தால் சிறுக அறுப்பான். அது கர்த்தருடைய சித்தமா? அது கர்த்தருக்கு விருப்பமா? கிடையாது. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் ஏன் சொல்லியிருக்குது? அப்போ அப்படி விதைக்காத, பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அதனால் பெருக விதை. ஏனென்றால் நீ பெருக வேணும் என்பது தான் தேவனுடைய சித்தம். பெருகிறதுக்காக தான் கர்த்தர் உன்னை உண்டாக்கி இருக்கிறார். உண்டாக்கின நாளில் ஆதாம ஆசீர்வச்சப்போ அப்படி தான் ஆசீர்வதித்தார். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு. பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. அப்போ நாம் வெற்றிகரமாக வாழ வேண்டும், பெருக வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக நோக்கமாக இருக்கிறது என்று வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்குது. ஆகவே சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இங்கே சொல்லுது. சிறுக மட்டும் வேச்சிடாத, ஏன்னா கொஞ்சம் தான் கிடைக்கும். பெருக விதைத்தால் தான் பெருக முடியும். நீ ஆசீர்வாதத்துக்கு வழி அதுதான் என்று வேதவசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது. அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். ஏதோ நம்ம ஃபீலிங் படி கொடுக்கறது இல்லை பாருங்கள். அதுக்கு தான் சொன்னேன், விவசாயி சீசனை சார்ந்து வாழ்கிறான், காலத்தை சார்ந்து. விதைப்பின் காலம் அறுப்பின் காலம் என்று. ஏதோ கொடுக்கலான்னு நினைக்கிறேன், சரி கொடுக்கலாம், ஏதோ வந்தது கொடுக்கலாம், அப்படி அல்ல. மனதில் நியமித்தபடியே யோசிச்சுக்கிட்டே வர்றாங்க ஜனங்க. வீட்டில் எவ்வளோ கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், எவ்வளோ விசுவாசத்தை பயன்படுத்தலாம், எவ்வளோ கொடுக்கலாம். 10% கொடுங்கள்னு மல்கியா 3:10 சொல்லுகிறது. அது வெறும் ஒரு பேசிக் தான். அங்கே தான் ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு தான் வேதவசனம் அப்படி போதிக்கிறது. அந்த 10% ஆரம்பின்னு சொல்லுது. ஏனென்றால் எங்கேயாவது ஸ்டார்ட் பண்ணணும். மல்கியா 3:10 தசமபாகத்தை கொடுன்னு சொன்னதுனால வெறும் தசமபாகத்தோடு நிறுத்துறதில்ல. ஏனென்றால் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான்னு சொல்லியிருக்குதே. ஆகவே ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த 10% இருக்க வேண்டும். நான் கேள்விப்பட்டிருக்கிற அநேக பெரிய மனுஷர்கள், இன்றைக்கு பெரும் பணக்காரர்களாக இருக்கிற சில தேவனுடைய மனுஷர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே 90% வருமானத்தை தேவனுக்கென்று கொடுக்குறார்களாம். உலகத்தின் பல பகுதிகளில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அவ்வளவு கொடுத்தும் அவர்களுக்கு நிறையா இருக்குது. அவர்கள் பெரிய பணக்காரர்களாக இருக்கிறார்கள். அதான் வேதவசனம் சொல்லுது, வாரி இறைத்தும் விருத்தி அடைவார் உண்டு, அதிகமாய் பிசனித்தனம் பண்ணியும் தரித்திரம் ஆகிறவர்கள் உண்டு என்று வேதவசனம் சொல்லுது. என்ன அர்த்தம்? வாரி இறைத்தும் விருத்தி அடைகிறவன்னா, வாரி இறைச்சான்னா எங்கேயோ தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டான், ஊதாரித்தனமாக பணத்தை செலவழிச்சிட்டான். இல்லை, வாரி இறைக்கிறது என்றால் ஒரு விவசாயி பண்ணுற வேலை. அவன் விதையை தூக்கி வாரி இறைக்கிறான். அந்த காலத்தில் அப்படி தான், மிஷின் இல்லை, அவன் கையில் தூக்கி தூக்கி அப்படியே இறைக்கிறான் பாருங்கள், விதைக்கிறான் அவன். அப்போ நம்ம கொடுக்கும்போது அது விதைக்கிறது மாதிரி, இங்கே இதுக்காக கொடுக்குறோம், அதுக்காக கொடுக்குறோம், இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் கொடுக்கலான்னு கொடுக்குறோம். கொடுக்கும்போது வாரி 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 இறைக்கிறோம். நம்ம கொடுக்குறது வாரி இறைக்கிற மாதிரி இருக்கா? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். வாரி இறைக்கிற மாதிரி இருந்தால் தான் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி திரும்பி வரும்.
இதெல்லாம் வேத வசனத்தின் உண்மைகள். ஆகவே இது சொல்லும்போது ஏதோ ஆண்டவருக்கு காசு தேவை போல இருக்குன்னு நினைக்கக்கூடாது. இது உங்களுக்கு எப்படி தேவை, நீங்கள் எப்படி பெருக வேணும் என்று நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு அவ்வளோ தேவையில்லை, அவருக்கு ஒன்றும் தேவையில்லை. நமக்கு தான் இன்றைக்கு தேவைகள் இருக்கிறது. நம்முடைய தேவைகள் மத்தியில் நாம் எப்படி பெருக வேணும், ஆசீர்வாதமாக இருக்க வேணும் என்று கர்த்தர் போதித்து கொண்டிருக்கிறார். வாரி இறைத்தும் விருத்தி அடைவார் உண்டு. அப்படித்தான் நாம் இருக்க வேண்டும். வாரி இறைத்துன்னா வாரி வாரி கொடுத்து அதில் விருத்தி அடைந்து 90% கொடுத்தா கூட மீதி 10% நம்ம ஏராளத்தையும் தாராளத்தையும் நமக்கு விட்டு வைக்கும். அந்த அளவுக்கு வர வேண்டும் என்று ஒவ்வொரு விசுவாசியும் எய்ம் பண்ண வேண்டும். அதை நோக்கமாக வைக்க வேணும். 10% ஆரம்பிக்கலாம், போக போக பெருக விதைத்தால் பெருக அறுப்பான்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி எவ்வளோ பெருக விதைக்கலாம், இன்னும் எவ்வளோ அதிகமாக விதைக்கலாம் என்று நினைத்து அதை செய்ய வேண்டும் என்று நான் மெய்யாகவே நம்புகிறேன். நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு சேலஞ்ச். கர்த்தர் அப்படியே விசுவாசத்தில் அப்படியே ஒரு லெவலில் அப்படியே நின்றுடுன்னு சொல்ல போய்கிட்டே இருக்கணும். விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக பெரிய பெரிய காரியங்களை விசுவாசித்து முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனத்திலே ஒரு சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம். அங்கே ஒரு ஏழை விதவை காணிக்கை கொடுத்தது குறித்து இயேசு அங்கே சொல்லுகிறார். 41ஆம் வசனம். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டு விட்டாள் என்றார். பாருங்கள், இவர் போய் ஒரு இடத்துல காணிக்கை எடுக்கிற இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. யார் யார் வர்றான்னு பார்க்குறாரு. அது மட்டும் இல்லை, அவங்க எவ்வளோ போடுறாங்கன்னு பார்க்குறாரு. இன்றைக்கி இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் சபைகளில் பாருங்கள். துரத்தியே விட்டுருவாங்க. இவரை பார்த்தது மட்டும் இல்லாமல் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு வேறு காமெண்ட்ரி வேறு கொடுக்குறாரு. விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அங்கே உட்காந்துக்கிட்டு இவர் இவ்வளோ கொடுத்தாரு, அவரை இவ்வளோ கொடுத்தாரு, இந்தம்மா அவங்கள காட்டில் எல்லாரை காட்டிலும் அதிகமாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த விதவையை பற்றி எல்லாரை காட்டிலும் இந்தம்மா தான் அதிகமாக கொடுத்தாங்கன்னு சொல்கிறாரு. எப்படி இருக்குது பாருங்கள். அளவு முக்கியம் இல்லையா? எவ்வளோ கொடுக்குறோன்றது கடவுளுக்கு முக்கியம் இல்லையா? மாம்சத்தில் வந்த தேவன் பூமியில் உட்கார்ந்து கொண்டு எவ்வளோ கொடுக்குறாருன்னு பார்த்து கொண்டிருக்கிறாரு. பார்த்துக்கிட்டு அதை பற்றி சில காரியங்களை போதித்து கொண்டிருக்கிறார். சொல்கிறார் சீசர்கிட்ட, இந்த ஏழை விதவை எல்லாரை காட்டிலும் அதிகமாய் கொடுத்தாள். ஆனால் இதே வசனத்தை வச்சு தான் என்ன சொல்கிறாங்க பாருங்கய்யா, 2 துட்டை போட்டாள். அவள்கிட்ட வேறு ஒன்றுமே இல்லை. ஆகவே நம்ம எவ்வளோ போடுறோன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ கொடுக்குறோன்றது முக்கியம் இல்லை. அதை பற்றி கர்த்தர் கவலைப்படுறதே இல்லையா? நம்ம ஏதோ ஒன்று ஒரு 2 துட்டாக இருந்தாலும் போட்டுட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. கிடையாது, அப்படி சொல்லி இல்லை. இங்கே பாயிண்ட்டே என்னென்னா, அவள் எவ்வளோ கொடுத்தாள்ன்றதை பற்றி தான் பேசுகிறார். அவர் எல்லாரை விட அதிகமாக கொடுத்தாள்னு சொல்கிறார். ஏன் அதிகமாக கொடுத்தாள்? அவள் 2 துட்டு தானே கொடுத்தாள். ஏன் அதிகமாக கொடுத்தாள்னா, நிறைய பேருக்கு எல்லாம் இருந்தது, நிறைய இருந்தது, அதுலேருந்து கொஞ்சத்தை கொடுத்தார்கள். இவளுக்கு கொஞ்சம் தான் இருந்தது, 2 துட்டு தான் இருந்தது. அவள் 100% கொடுத்துட்டாள். அவள் தனக்குள்ளே எல்லாவற்றையும் கொடுத்துட்டாள். தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாவற்றையும் போட்டு விட்டாள் என்று சொல்லியிருக்கிறது. அளவை பற்றி கர்த்தர் பெருசாக நினைக்கிறது இல்லை. எவ்வளோ கொடுக்குறோன்றது முக்கியம் இல்லைன்னு நினைக்காதீங்க. மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் இயேசு இங்கே இதை செய்து கொண்டிருக்கிறார். சிலர் கேட்குறாங்க, ஐயா பாவம் அந்த அம்மா ஏழை விதவை இருந்த 2 காசையும் போட்டாங்க, எப்படி சாப்பிட்டாங்களோ, போய் செத்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பசி பட்டினியில் வேறு என்ன பண்ணுவாங்க? அந்த அம்மாவுக்கு ஒன்றும் இருந்திருக்காது. நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக போய் செத்து போயிருக்க மாட்டாங்க, நிச்சயமாக போய் பட்டினியில் கிடந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் கேட்கலாம், எங்கேயே எழுதியிருக்குது அதுன்னு. வேதத்தில் குறிப்பாக அந்த விதவையை பற்றி எழுதி இல்லைனாலும் மற்ற இடங்களிலே மற்ற காரியங்களை வாசிக்கிறது மூலமாக இந்த அம்மாவுக்கு என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். சாரிபாத் விதவை குறித்து வாசிக்கிறேன். கடைசியாக கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சாகலாம்னு சொல்லி பொறுக்கிக்கிட்டு இருக்கிறாள் அவள் அடுப்பு எரிக்கிறதுக்காக. தீர்க்கதரிசி அங்கே அவளுடைய வீட்டுக்கு அனுப்பப்படுகிறான். எதுக்கு அனுப்பப்படுறான்? போய் அங்கே உட்காந்து அந்த விதவைகிட்ட வாங்கி சாப்பிட்றதுக்கு இல்லை. அந்த விதவை சாக போகிறாள்னு கர்த்தர் அவள் மேலே மனதுருக்கம் கொண்டு அவளை காப்பாற்றுறதுக்கு, அவளை போஷிக்கிறதுக்கு அனுப்புகிறார். அவளை பார்த்தோம் நான் என்ன சொல்கிறான், எனக்கு முதல்ல செஞ்சு எடுத்துக்கொண்டு வான்றான். செஞ்சு எடுத்துக்கொண்டு வான்னு சொன்னால் அது ஒரு சேலஞ்சு மாதிரி. எனக்கு அது எப்படி கேட்குதுன்னா, உனக்கு விசுவாசம் இருக்கா? நீ பிழைக்கணுமா? சாகாமல் பிழைக்கணுமா? தரித்திரத்தில் மாண்டு போகாமல் மேலே வரணுமா? கீழே இருக்காமல் மேலே இருக்கணுமா? வாழாக இருக்காமல் தலையாக இருக்கணுமா? விசுவாசத்தை நீ பயிற்சிவிக்க தயாரா? முதல்ல எனக்கு கொடு. ஏன்னா எனக்கு கொடுக்கும்போது உன்னுடைய விசுவாசத்தை நீ காண்பிக்கிற. பயத்தில் வாழாத, பயத்தில் தின்னுட்டு சாக போகிறேன்னு சொல்லாதே, இதான் என்கிட்ட கடைசியாக இருக்குது இப்போ கேட்காதீங்கன்னு சொல்லாதே. தைரியமாக எடுத்து கொடுக்கும்போது தான் அங்கே அற்புதம் நடக்கும் என்று ஒரு சேலஞ்ச் பண்ணுகிறார். அதுக்கு தான் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். தீர்க்கதரிசி ஏன் அனுப்புகிறாருன்னா, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக, உற்சாகப்படுத்தும்படியாக, ஊக்குவிக்கும்படியாக. அதனால் இப்படி பிரசங்கம் பண்ணுறவங்களை குறித்து சந்தோஷப்படணும் நீங்கள். அவர் சொல்கிறாரு, எனக்கு முதல்ல கொண்டாந்து கொடுக்குறா. அதுக்கப்புறம் போய் பார்க்குறா, இன்னும் இருக்குது மாவு.
இன்னும் கொஞ்சம் சுடுறா, மகனுக்கு கொடுக்குறா, போய் பார்க்குறா இன்னும் இருக்குது, அவளும் சுட்டு சாப்பிட்றா, திருப்பியும் தீர்க்கதரிசி கொடுக்குறா, திருப்பியும் மகனுக்கு கொடுக்குறா, திருப்பியும் அவளும் சாப்பிட்றா. இப்படியே தினந்தோறும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, குறையவே மாட்டேங்குது, இருந்துக்கிட்டே இருக்குது, பஞ்சம் தீர்ற வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. அருமையானவர்களே, இதுதான் கொடுக்கறதுன்னு பெரிய ரகசியம். அதனால தான் அளவு ரொம்ப முக்கியம். ஏனென்று சொன்னால் நாம் தரித்திரத்திலிருந்து மீளுகிறதுக்கு வழி இதுதான், நம்முடைய குறைவிலிருந்து மேலே வர்றதுக்கு வழி. அதனால தான் நான் நம்புகிறேன், அந்த விதவை ஆண்டவர் விட்டுருக்க மாட்டார். ஏன்னா அவள் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டுட்டா. பிறகு அவள் போன உடனே அவளுக்கு ஏராளமாக கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேதுரு ஒரு முறை கர்த்தருக்கு போட்டை கொடுத்தான், தன்னுடைய படகை. முழுக்க தேடி ஒன்றும் கிடைக்கல, மீன் வலையை கழுவிட்டு இருக்கான். இயேசு வந்து படகுல ஏறி பிரசங்கம் பண்ணுறேங்கிறாரு. சரின்னு கொடுக்குறான். பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னா அவருக்கு என்னென்னா, எப்படி காலி போட்டு திரும்பி கொடுக்குறது? இவன் எனக்கு கொடுத்துருக்குறான், அவனுக்கு இல்லாத நேரத்தில் எனக்கு கொடுத்துட்டான். வெறும் காலி போட்டு தான் இருக்குது, ஒரு மீன் கூட பிடிக்கல. இருந்தாலும் காலி போட்டை எனக்கு கொடுத்தானே, அவனுக்கு இப்போது நான் ஃபுல் போட்டாக கொடுக்கணுமே, போட்டை நிரப்பி கொடுக்கணுமேன்னு சொல்கிறாரு. அப்பா வலையை போடுன்றாரு. சொல்கிறான், முழுக்க ட்ரை பண்ண கிடைக்கலையான்னு. போடு, நான் சொல்கிறேன், நான் தான் சமுத்திரத்தையும் மீன்களையும் உண்டாக்கணும், நீ போடுங்கிறார். போட்டு இழுத்தா வலையும் கிழியுது, போட்டும் அமுழுது. பாருங்கள், அவ்வளவு மீன் பிடிக்கிறாங்க. அடுத்த ஆளை கூப்பிட்றாங்க, அவங்க போட்டை எடுத்துகிட்டு வந்து அவங்க வலையும் கிழியுது, அவங்க போட்டும் அமுழுது. இப்படி ஒரு 2 போட்டை நிரப்பி கொடுத்தாரு ஒரு போட்டு கொடுத்ததுக்கு. அதனால தான் நான் நினைக்கிறேன், அந்த விதவை செத்துருக்க மாட்டான்னு, பட்னி கிடந்திருக்க மாட்டான்னு. 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்து கொண்டு ஒரு பையன் உட்காந்து கொண்டு இருந்தான். இயேசு 5000 பேரை போஷிக்க விரும்பினார். அவங்க ஒன்றும் தைரியமாக கொடுக்குறான் பாருங்கள். அவர் அந்த அப்பத்தை எடுத்து மீனை எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்தாராம். கொடுக்கும்போது கொடுக்க 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 அது பெருகி 5000 பேர் சாப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட பெண்கள் பிள்ளைகள்லாம் சேர்த்துருந்தா 20000 பேர் சாப்பிட்ருப்பாங்கன்றாங்க. சாப்பிட்டு 12 கூட மீந்து தான். அந்த பையன் நின்றுக்கிட்டு அங்கே அழுதுட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஏசு என் சாப்பாடை பிடுங்கிட்டாருன்னு வீட்டுக்கு அழுதுட்டு போயிருப்பானா? நான் நினைக்கிறேன், எழுதி இல்லைங்க, நான் நினைக்கிறேன். அந்த 12 கூட மீந்ததை எடுத்து சீஷர்கள் தலையில் வச்சு தூக்கிட்டு போய் இவங்க ஊரில் இந்த பையனுடைய அம்மாட்ட கொடுத்துருவான்னு அனுப்பிச்சிருப்பார். இந்த பையன் வீட்டுக்கு சந்தோஷத்தோடு போயிருப்பான். அம்மா கேட்டிருப்பாங்க, என்ன தம்பி ஆச்சுன்னு, ஏது இவ்வளவு சாப்பாடு இங்கே கொண்டாடுறேன்னு. அவன் சொல்லியிருப்பான், அம்மா இந்த மாதிரி ஏசுக்கிட்ட 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்தேன், அவர் ஆசீர்வச்சோன்னே இவ்வளவு ஆயிடுச்சு. நான் நினச்சேன் எனக்கு இருந்தது போயிடுமோன்னு, ஆனால் பார்த்தா எனக்கு இவ்வளோ வந்துருக்குது அப்படின்னு சொல்லி ஊருக்கே சாப்பாடு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு அருமையான இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால தான் கர்த்தர் அளவை பற்றி அவர் முக்கியம் இல்லை என்று நினைக்கிறதில்லை. ஏனென்றால் அந்த அளவில் தான் நம்முடைய உயர்வு இருக்கிறது, அந்த அளவில் தான் நம்முடைய விசுவாசம் இருக்கிறது, அந்த அளவில் தான் நம்முடைய கண்கள் எங்கே இருக்கிறது என்பது விளங்குகிறது. அந்த அளவில் தான் நாம் அடுத்தது எங்கே போக போகிறோம், அடுத்த படி என்ன, முன்னேற்றமாக என்ன என்பது அந்த அளவில் இருக்கிறது. ஆகவே அளவு முக்கியம். வேத வசனம் அதை தான் போதிக்கிறது. எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு திரும்ப அளக்கப்படும்.